இன்றைய தமிழக அரசின் அதிரடி அறிவிப்புகள் மற்றும் இன்றைய தலைப்பு செய்திகள். போக்குவரத்து மற்றும் பொது சேவை. முகரம் சிறப்பு பேருந்துகள். முகரம் பண்டிகையை முன்னிட்டு ஜூன் 25 முதல் 28 வரை சென்னை கீழப்பாக்கத்தில் இருந்தும் கோயம்பேட்டில் இருந்தும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிக்கவும். ரேஷன் கார்டு திருத்தம். வெளியூரில் தற்காலிகமாக வசிப்பவர்கள் கைரேகை பதிவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் இறந்தவர்கள் இருந்தால் ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கம் செய்ய வட்ட வழங்கல் அலுவலகத்தை அணுக வேண்டும். தேர்தல் ஹால் டிக்கெட். ஜூலை 4-5 நடக்க உள்ள டெட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தொழில் முனைவோர் பயிற்சி. சென்னையில் மொபைல் பழுது நீக்கும் பயிற்சி இன்று முதல் 3 நாட்களுக்கு நடைபெற உள்ளது. மகளிர் உரிமைத் தொகை. அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமைத் தொகையை வழங்குவது தற்போதைய நிதி நிலைமையால் சாத்தியமில்லை என அமைச்சர் அருண்ராஜ் விளக்கமளித்துள்ளார். மேகதாது அணை. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என்றும் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து மற்றும் பொது சேவை. முகரம் சிறப்பு பேருந்துகள். முகரம் பண்டிகையை முன்னிட்டு ஜூன் 25 முதல் 28 வரை சென்னை கீழப்பாக்கத்திலிருந்தும் கோயம்பேட்டிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயணிக்கவும். சிங்கப்பெண் உதவி எண். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்களை தடுக்க சிங்கப்பெண் படைக்க என பிரத்யேக உதவி எண் 1091 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 112 எண்ணுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. நிர்வாகம் மற்றும் கல்வி. முதலமைச்சர் விஜய் அதிரடி. ஆதி திராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளில் ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விடுதி உணவில் தரத்தை பேணவும் வாரத்தில் ஒரு நாள் மட்டன் மற்றும் சிக்கன் வழங்குவதை உறுதி செய்யவும் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். ஆசிரியர் காலி பணியிடங்கள். அரசு பள்ளிகளில் சுமார் 18,107 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதில் பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர்கள் அடங்குவர். சென்னைக்கு வரப்போகும் பிரம்மாண்ட ரிங் ரோடு. போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சென்னையின் வெளிவட்ட சாலையும் புதிய புறநகர் வட்ட சாலையும் இணைக்கும் மிக முக்கிய பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த 4 கிலோமீட்டர் இணைப்பு சாலை திட்டம் சென்னையின் உட்கட்டமைப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் ஒரு மைல்கல்லாக அமையப் போகிறது. வாகன ஓட்டிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களே கவனத்திற்கு. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்திருந்த மாணவர்களுக்கான திருத்தப்பட்ட தேர்வு முடிவுகள் தற்போது கட்டமாக வெளியாகியுள்ளன. தேர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்கள் முடிவுகளை சரிபார்த்து கொள்ளுங்கள். ரயில்வே அப்டேட். அபதார தொகை உயர்வு. ஜூலை 1 முதல் ரயில்வே சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கான பெட்டியில் நுழையும் ஆண்களுக்கு ரூபாய் 2,500 வரையிலும் டிக்கெட் இன்றி பயணம் செய்தால் ரூபாய் 500 அபதாரம் விதிக்கப்படும். மேலும் புகைப்பிடித்தால் ரூபாய் 2,000 அபதாரம். வந்தே பாரத் வசதி. வந்தே பாரத் ரயில்களில் ரயில் புறப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பு வரை காலியாக உள்ள இருக்கைகளை முன்பதிவு செய்யும் நடப்பு முன்பதிவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நடப்பு முன்பதிவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதர முக்கிய செய்திகள். ஊழியர் சம்பளம். விடுதி, தூய்மை காவலர்கள் மற்றும் கணினி ஆபரேட்டர்களுக்கான நிலுவை ஊதியம் ஜனவரி முதல் மார்ச் வரை வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சம்பளம் ஜூலை முதல் வாரத்தில் வழங்கப்படும்.